Hi guys, welcome to KNR Financials. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக் அப்புறம் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும். ஸோ இதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் போறோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இருக்கும். ஸோ 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20th ஜூன்ல இருந்து வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நம்ம பார்த்தோம்னா, இங்க இருந்து இங்க ஒரு ரேலி, அப்புறம் ஒரு கரெக்ஷன். ஸோ இங்க ஒரு ரேலி, மைனர் கரெக்ஷன். ஸோ இங்க ஒரு ரேலி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மைனர் கரெக்ஷன் வரலாம், வராமையும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு காலையில ஓப்பனிங் வரைக்கும் நமக்கு அதை பத்தி தெரியாது. ஸோ கரெக்ஷன் வந்தால் வரலாம், இல்ல ட்ரெண்ட் கண்டினியூ வரலாம்னு சொல்லி தான் நம்ம நினைச்சிருப்போம். ஸோ அதுக்கு மாறா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஓப்பனிங் கேண்டில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம ஓப்பனிங் கேண்டில் வந்து என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதுதான் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவராலா வந்து அப் ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து புல் பேக் நடக்கலாம். ஸோ அந்த புல் பேக் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் புல் பேக் வர்றதுக்கு நமக்கு ஒரு டபுள் டாப் கன்ஃபர்மேஷனோ இல்ல ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் ஆகி அதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு ஓகே இட்ஸ் புல் பேக்னு சொல்லலாம், இல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஹவர்ஸ்ல வந்து நம்ம அப் ட்ரெண்ட் ஓகே நம்ம 50 மினிட்ஸ்ல பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல மார்னிங் ஆக்சுவலி 19th கரெக்டுங்களா இன்னைக்கு டேட். ஸோ இன்னைக்கு டேட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற மார்க்கெட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 39,800 கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு, 750 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு சஸ்டைன் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு 50 மினிட்ஸ்ல வந்து பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன சொல்ல வருது நமக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்கோயிங் அப் ட்ரெண்ட்ல ஒரு அதாவது ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்ல இருக்கிற புல்ஸ் வந்து கொஞ்சம் லைக் அந்த பிரைஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆகிடும். மீன்ஸ் என்ன சொல்ற வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்டான போற மார்க்கெட்ல சடனா ஒரு ரெட் கேண்டில் விழுகும் போது என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து அங்க வந்து கிரிப் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ செல்லர்ஸ் கிரிப் எடுக்கிறதுனாலதான் அவ்வளவு பெரிய பேரிஷ் கேண்டிலுக்கு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து இமீடியட்டா அந்த இடத்துல செல் போகணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இமீடியட்டா செல் போகக்கூடாது. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேட்டர்ன்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். எய்தர் வந்து அந்த பேரிஷ் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து இன்னர் கேண்டிலா இருக்கலாம். ஸோ இன்னர் கேண்டிலா இருந்துச்சுன்னா அடுத்தோட பிரேக் அவுட்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது நமக்கு என்ன சொல்லுது, நமக்கு செல்லிங் அதாவது புல் பேக் நடக்க போகுது. ஏன்னா செல்லர்ஸ்க்கு அந்த இடத்த டாமினேட் பண்ண ட்ரை பண்றாங்க, பையர்ஸ்க்கும் அந்த பிரைஸ் அட்ராக்டிவா இல்லை. ஸோ அதனால அவங்க பை பண்றதுக்கும் வில்லிங்னஸ் இல்லை. ஏன்னா மார்க்கெட் இவ்வளவு தூரம் ரேலி ஆயிருக்கு, கரெக்டுங்களா? ஒரு புல் பேக் ஆகுது கண்டிப்பா கொடுத்துதான் போகணும். ஸோ மார்க்கெட் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு அப் ஒரு டவுன், ஒரு அப் அண்ட் டவுன் தான் இருக்கும், எப்பயுமே அப்போ போகாது. ஸோ சில கேஸ்ல நீங்க கேட்பீங்க, சில பேஸ்ட் ஆன் நியூஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரே ஒரே நாள்ல பயங்கரமா வந்து பெரிய லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரபோலிக் மூவ்மெண்ட் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ பேரபோலிக் மூவ்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஈவன் பெட்டர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லிருச்சு, கரெக்டுங்களா? இந்த ரெட் கேண்டில் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பேரிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வீக்னஸ் இருக்கு, நமக்கு மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன். ஒன்னு வந்து இந்த அதாவது இந்த ரெட் கேண்டிலுக்கு மேல போனா நமக்கு பை பண்ணணும். இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே ஏதாவது பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, பியரிஷ் கன்ஃபார்ம் பண்றது மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பியரிஷ் சைடு தான் நம்ம போக போறோம். சரிங்களா? ஏன் இந்த ரெட் கேண்டிலுக்கு மேல போகணும் அப்படின்னு சொல்றேன்னா, பிரைஸ் ஆக்ஷன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு லெவல் ஆஃப் பிரைஸ் ஜோனை வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அந்த லெவலுக்கு மேல பிரைஸ் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறக்கி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ சப்போஸ் அந்த கேண்டிலுக்கு மேல வந்து அந்த ரெட் கேண்டில், அதாவது இந்த 15 மினிட்ஸ் ரெட் கேண்டிலுக்கு மேல பிரைஸ் மறுபடியும் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு கான்ஃபிடன்ட் போய் பையர்ஸ் டாமினேட் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. ஸோ அதனால என்ன ஆகும், என்னடா நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பிரைஸ் கீழே கொண்டு வந்தோம் ஆனாலும் மேல வந்துருச்சு, ஸோ பையர்ஸ் இன்னுமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆகும், அவங்களோட ஸ்டாப் லாஸும் ஹண்ட் ஆகும். சம்டைம்ஸ் பேனிக்லயும் வெளியில மார்க்கெட் விட்டு வெளியில போயிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும், இந்த ரெட்டுக்கு மேல கிரீன் போயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து மேலே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் கேண்டிலுக்கான ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ நமக்கு இன்னைக்கு மார்னிங் என்ன கேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மேல போகல, ஜஸ்ட் கீழே வந்திருக்கு. பட் கீழே வர்றது வந்து இமீடியட்டா கீழே வராது. நமக்கு எப்பயுமே ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ் கொடுத்துட்டு டெசிஷன் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும்.
ஸோ அதே மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் கிடைச்சிருக்கு கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த 4 கேண்டில் கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து மார்க்கெட் வந்து ஹால்ட் அடிச்சு கன்சாலிடேட் ஆயிருக்கு கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஜோனை நான் மார்க் பண்றேன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து நான் என்ட்ரி லெவல். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்கன்னா 39,500 கீழே வரும்போது மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஜோனை நான் மார்க் பண்ணிட்டேன். நான் இன்னும் என்ட்ரி எடுக்கல. எப்போ இந்த ரெட் கேண்டில் வந்துருக்கு பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கன்னா 10:45 பாத்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் வந்திருக்கும். ஸோ இந்த ரெட் கேண்டில் விழுகும்போது நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். ஏன் என்ன அசம்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, மார்னிங் வந்து நமக்கு ஷார்ட் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் ஆயிருக்கு. கன்சால்டேஷன் வந்து கீழே பிரேக்அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த ஏரியா 39,500ல செல் பண்ணிட்டு, அதாவது ஆப்ஷன் பையிங் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா புட் சைட் பை பண்ணிட்டு, இந்த ஹைக்கு மேல அதாவது 39,580 மேல நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 60 to 80 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். அதாவது இந்த ஜோனுக்கு மேல 39,585 இந்த பிரைஸ்க்கு மேல ஆப்ஷன் சார்ட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் சரிங்களா? ஸோ அதை வச்சுதான் நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஷார்ப்பா கீழே வந்துச்சு. இந்த இடத்துல வந்து 50 மினிட்ஸ் கேண்டில்ல எய்தர் நீங்க 50 மினிட்ஸ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா 50 மினிட்ஸ்லேயே என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 50 மினிட்ஸ் போயிட்டு இருக்கும் போது நீங்க அந்த சார்ட்டை 5 மினிட் கன்வெர்ட் பண்ணிட்டு 5 மினிட் கேண்டில்ல வந்து என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா? ஸோ அப்படி என்ட்ரி எடுத்துட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நம்ம ப்ரீவியஸா வந்து குரூப்ல போட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலி டெலிகிராம் குரூப்ல. ஸோ இந்த டெலிகிராம் குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், மார்க்கெட் என்ன பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் நமக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,300 வரும். ஸோ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட்ல ஒரு புல் பேக் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம், ட்ரெண்ட் ரிவர்சல் இல்ல சரிங்களா? ஸோ அப்படி புல் பேக் நடக்கும்போது நமக்கு எது வரைக்கும் வரும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,300. ஸோ அதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் சரிங்களா? அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல். ஸோ என்னோட டேக் ப்ராஃபிட் நான் எங்க பண்ணுவேன், இந்த லெவல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் பண்ணுவேன். சப்போஸ் இதையும் உடைச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் எதுவும் அதை நான் எய்ம் பண்ணுவேன் ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லெவல் வரும்போது நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். என்னோட கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணும்போது என்ன ஆச்சு, இந்த கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. நெக்ஸ்ட் இமீடியட் கேண்டில் பாத்தீங்கன்னா 11 கேண்டில் வந்து ரெட்ல இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலி ரெட்டாவே இல்ல. லைவ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இதோட 25% அதாவது ப்ரீவியஸ் கேண்டலோட 25% மேல போச்சு. ஸோ அது வந்து என்ன கன்சிடர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி மாதிரி கன்சிடர் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஷார்ப் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க வந்து அந்த ரேலி மிஸ் பண்ணிருப்பாங்க கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து உள்ள என்டர் ஆகணும். ஸோ அவங்க என்டர் ஆகிறதுக்கும் மார்க்கெட் சான்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்டர் ஆனவங்க வந்து சில பேர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருப்பாங்க. முன்னாடியே என்டர் ஆகிறவங்க சின்ன சின்ன அதாவது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்றவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அசம்ஷன்ல நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட்டேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான். நான் பெருசா வந்து இன்னைக்கு மூவ்மெண்ட் ஃபுல்லாவே கேப்சர் பண்ணல. ஸோ இன்னைக்கு ஃபுல் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா லைக் 600 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ல வந்து மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதாவது மேல நீங்க செல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு லாட்டுக்கு கிடைச்சிருக்கும். பட் நான் அவ்வளவு ப்ராஃபிட் என்னால் புக் பண்ண முடியல. நான் இந்த மூவ்க்கு நான் வந்து எதிர்பார்க்கல ஆக்சுவலி சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நான் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கீழே தான் வரும். ஸோ எங்க ப்ரீவியஸா பேங்க் நிஃப்டி கன்சாலிடேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் ஜோன் சொல்லிட்டு நான் இந்த ஜோனை வந்து நான் மார்க் பண்ணிட்டு இதான் என்ன டார்கெட், இந்த ஜோனுக்குள்ள வந்த உடனே நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நான் ரெடியா இருக்கேன். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ஜோன் டச் பண்ண உடனே அதாவது 39,050 டச் பண்ணும்போது நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ ஓவராலா வந்து என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரேட் எடுத்தேன். ரெண்டு ட்ரேடு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துட்டு டேக் ப்ராஃபிட் ஒன்ல எடுத்துட்டேன். டார்கெட் ஒன்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். மறுபடியும் டார்கெட் ஒன்ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் டூல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ ஓவராலா இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செம பேரிஷா இருக்கு. இது வந்து இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கன்சிடர் பண்ண முடியாது. நமக்கு அட்லீஸ்ட் அதாவது மறுபடியும் ஒரு நியூ லோயர் லோ, ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆயிட்டு ஒரு லோயர் லோ மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அது பேஸ் பண்ணி இப்போ அப்கமிங் வந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கமிங் வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து ஒரு லோயர் ஹை வைக்கணும், பிளஸ் ஒரு லோயர் லோ வைக்கும் போது நம்ம வந்து அடுத்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்தேன் ஆக்சுவலி.
இந்த சேம் சார்ட்டை தான் வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு 12 மணி கிட்ட ஷேர் பண்ணேன். நான் ஷேர் பண்ணும்போது இந்த லெவல் ஆஃப் அதாவது ஒரு 11:30 கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து மண்டே தெரிஞ்சிடும் மறுபடியும் மார்க்கெட் ட்ரெண்ட் மேல போகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் மேல போகுமா அப்படின்னு சொல்றது கன்ஃபார்மா சொல்லணும்னா சொல்ல முடியாது, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து நான் அப்பல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரூல் என்ன ரூல் அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கான லோயர் லோ ஃபார்ம் ஆகணும். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட்ல இதுதான் சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல் தான் சப்போர்ட் நமக்கு, சரிங்களா? இதுல இருந்து இதுதான் நமக்கு சப்போர்ட். ஸோ இப்போ இந்த வந்து மார்க்கெட் என்ன இருக்கு, சப்போர்ட்ல இருந்து மேல போயிடுச்சு. போயிட்டு மறுபடியும் வந்து ஷார்ப்பா வந்து நமக்கு இந்த சப்போர்ட்லயே மறுபடியும் வந்துருச்சு, சரிங்களா? இப்போ இந்த இந்த லெவல்ல இருக்கு மார்க்கெட். இப்போ நம்ம வந்து இந்த லெவல்ல நீங்க என்ன நினைப்பீங்க, இது வந்து செல் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்களா? இல்ல, அது தப்பு. ஏன்னா இங்க வந்து சப்போர்ட்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து இங்க இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இமீடியட்டா உடச்சு கீழே போயிட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் கீழே வந்துட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு போனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்ல பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து மறுபடியும் வந்து ஒரு புது ஹை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணோம். அது சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி நிற்கும் போது என்ன மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மீன் பண்ணும். ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு வகையா என்ட்ரி கிடைக்கும். ஒன்னு வந்து இந்த ஜோனை உடச்சிருச்சுன்னா நம்ம ஈஸியா என்ட்ரி எடுத்துடலாம். அப்படி இல்ல இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேடிங் என்ன பண்ணுவாங்க, புல்லிஷ் ட்ரேடிங் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது நம்ம வந்து அடுத்த லெவல் ஆஃப் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்த வாரத்துக்கான அப்கமிங் ஐடியா. ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஈஸியா மார்க்கெட் அடுத்து வந்து மேல போகுதா இல்லை கீழே போகுதான்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து பிளே அவுட் பண்ண விடுங்க. ஸோ அது வந்து லெட் இட் ஃபார்ம். அதாவது முன்னாடியே ட்ரேடை வந்து எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ட்ரெண்ட் வந்து கிளியரா ஃபார்ம் ஆகட்டும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை ரைட் பண்ணிட்டே போகும். ஸோ அப்படி ரைட் பண்ணிட்டே போகும்போது உங்களால ஈஸியா வந்து பிரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நடுவுல நீங்க வந்து இது பை இது செல்லுன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ல கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ ஹோப் உங்களுக்கு நான் சொன்ன ஐடியாஸ் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தரா வந்து இதுல எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட டவுட் வந்து கேளுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அதை அட்ரஸ் பண்றேன். அப்படி முடியல அப்படின்னா நான் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல மோஸ்ட்லி அதை எலாபரேட்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் டே டு டே பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸோட. ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து இன்னைக்கான ட்ரேட் லாஜிக். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கொஸ்டின்ஸ் அதே தான். ஸோ 39,400 புட் நான் எடுத்தது. ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா நான் எடுத்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து 290 தான் ஆக்சுவலி. இப்போ பாத்தீங்கன்னா 39,500 வந்து 290 ருபீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 39,500 புட் ஆப்ஷன் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 780 ருபீஸ் 790 ருபீஸ் போயிருக்கு. ஏன் இது மாதிரி மார்க்கெட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் நம்மளால எல்லாராலையும் லைக் எல்லா ஃபுல் மூமெண்ட்டையும் கேப்சர் பண்ண முடியாது. நமக்கு எவ்வளவு தேவையோ நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம கேப்சர் பண்ணிட்டு வெளியில வரோம். ஸோ ஓவராலா வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் செட்டப் தான் நீங்க ஃபாலோ பண்ணேன். ஸோ ஓவராலா 20,000 ப்ராஃபிட். ஸோ இதான் கைஸ், இதுதான் வந்து கம்ப்ளீட் ட்ரேட் செட்டப். இன்னைக்கு நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன், என்ன லாஜிக் பேஸ்ட் என்ட்ரி எடுத்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் தான் கொடுக்குது. அதுவும் இல்லாம எனக்கு அது மிகப்பெரிய லைக் அவார்ட் மாதிரி. ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். பாய், டேக் கேர்.